சரஸ்வதி தேவியின் வரலாற்று புராணக் கதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உலகம் இருட்டிலும் அமைதியிலும் மூழ்கியிருந்தது. ஒளி இல்லை, இசை இல்லை, அறிவு இல்லை, எல்லாம் குழப்பமாக இருந்தது. அப்போது பிரம்மா தேவன் உலகத்தை உருவாக்க ஆரம்பித்தார். ஆனால் அவரால் சிருஷ்டி முழுமையடையவில்லை. காரணம், அந்த உலகத்தில் அறிவும் ஒழுங்கும் இல்லை. அதனால் பிரம்மாதேவன் தன்னுடைய வாயிலிருந்து ஒரு தேவியை உருவாக்கினான். அப்பொழுது தோன்றினாள் சரஸ்வதி தேவி. வெண்மையான உடையுடன், கருப்பறை போன்ற அறிவை வெளிப்படுத்தும் கண்கள், கையில் வீணை, வேத நூல்கள் மற்றும் ஜபமாலையுடன். சரஸ்வதி தேவி தோன்றியதும் அவர் ஒளி, இசை, மொழி, அறிவு மற்றும் கல்வியை உலகிற்கு அளித்தார். அவரது வீணையின் ஒளி முதல் இசையின் ஆரம்பமாக விளங்கியது. பறவைகள் கற்றுக்கொண்டன, மனிதர்கள் பேசத் தொடங்கினர், பசுமைகள் பாடத் தொடங்கின. அவரால் தான் வாசனைக்கு அர்த்தம், இசைக்கு இசைமை, சொல்லுக்கு பொருள் வந்தது. கல்வி, கலை, அறிவு அனைத்தும் சரஸ்வதி தேவியின் அருளால் உலகில் பிறந்தன. அதனால்தான் இன்று வரை மாணவர்கள் கல்வி பயிலும் முன், எழுத்து கற்கும் போது, இசை, நடனம், கலை ஆகியவற்றை கற்கும்போது சரஸ்வதி தேவியை வணங்குகிறார்கள்.